கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் வசனம் 28. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதமான வசனத்தை இப்பொழுது நாம் வாசித்திருக்கின்றோம். மிக மிக முக்கியமான ஒரு வசனம். காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாம் நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய சுகம், நம்முடைய ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அல்லது ஒரு மன நிறைவான ஒரு வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றதான ஒரு சமுதாயத்தில் அல்லது அப்படிப்பட்டதான எப்பொழுதும் பதட்ட நிலையில் இருக்கிறதான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக செய்திகள் அது தொலைக்காட்சியிலே வந்தாலும், தொலைபேசி மூலமாக நமக்கு கிடைக்க பெற்றாலும், அல்லது நாம் சாலைகளிலே பிரயாணம் பண்ணும் பொழுது நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நடக்கின்ற காரியங்களாக இருந்தாலும், அநேக காரியங்கள் இந்த காலகட்டங்களில் நம்மை திடுக்கிடச் செய்கிறதாகவும், நமக்கு ஒரு விதமான பதட்டத்தை உண்டாக்கி கொடுத்து நம்முடைய பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்ற ஒரு நிலை. ஐயோ, இது என் பிள்ளைக்கானால், எனக்கானால், என் குடும்பத்திற்கானால் என்னவாகுமோ என்று நினைக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டதான இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றுவது எது என்றால் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே. கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு ஒரு அனுதின ஆகாரத்தை போல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால்தான் எரேமியா போன்ற கர்த்தருடைய தாசர்கள் எனக்கு கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை ஆகாரத்தை போல நான் உட்கொண்டேன் என்று சொல்லி அந்த கர்த்தருடைய வார்த்தையை எவ்வளவு பிரியமாக அவர்கள் ஆவலோடு கூட அதை வாசித்து, அதை தியானித்து, அதை கேட்டு தன் இருதயத்தில் பதித்து வைத்து கொண்டார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். காரணம், நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வண்ணமாக மிக பயங்கரமான இந்த வாழ்க்கையில் நம்முடைய ஆசீர்வாதங்களும் நமக்கு வேண்டியதான நன்மைகளையும் பெற்று ஒரு மனநிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்வது என்பது சவாலாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே தான் கடவுள் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. ஒரு பாதுகாப்பை, உறுதியை கடவுள் இந்த இடத்துல தருகின்றார். கடவுள் நம்ம எவ்வளவு அழகாக பாதுகாத்து கொண்டு வருகின்றார். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வண்ணமாய் பாதுகாப்பு இல்லாத இந்த உலகத்தில் நாம் கடவுளால் பாதுகாக்கப்படுகின்றோம். அதுவும் கடவுள் நம்மை எப்படி பாதுகாக்கின்றார்? தன்னுடைய கரத்திலே நம்மை வைத்து மூடி நம்மை பாதுகாக்கின்றார். ஆகவே தான் வசனத்தில் இப்பொழுது நாம் வாசித்தோம், ஒருவனும் என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. கடவுளுடைய கையில் இருக்கின்ற நம்மை ஒருவரும் என்ன செய்ய முடியாதான்? பறித்து கொள்ள முடியாது. கடவுளிடத்தில் இருந்து நம்மை பிடுங்கி எடுத்து கொள்ள முடியாது. கடவுளிடத்தில் இருந்து நம்மை தட்டி பறித்து கொள்ள முடியாது. யாரிடத்திலிருந்து தட்டி பறிப்போம்? பள்ளியில் நாம் விளையாடி இருக்கிறோம். சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்முடைய சிநேகிதன், நம்முடைய வகுப்பறையில் இருக்கிற சக மாணவர் ஏதாகிலும் ஒரு பொருளை வைத்திருந்தால் அவனுடைய கவனத்தை திசை திருப்பி விட்டு அவன் கையில் இருக்கிறதான ஒரு பேனாவாகவோ அல்லது வேறு தின்பண்டமாகவோ ஏதாகிலும் இருக்கலாம், அதை உடனே நாம் தட்டி பறித்து கொள்வோம். அவருடைய கவனத்தை திசை திருப்பின பிறகுதான் அது நடக்கும். இங்கே என் கையிலிருந்து ஒருவனும் அவைகளை என்றால் இங்கே தன் ஆடுகளாகிய நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்படி அவருடைய கரத்தில் இருக்கிற ஆடுகளாகிய உங்களையும் என்னையும் கடவுளுடைய கவனத்தை திசை திருப்பிவிட்டு நம்மை அவர் கையில் இருந்து பறித்து கொள்ள முடியாது.
கடவுள் நம்மை அவ்வளவு ஜாக்கிரதையாக நம்முடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் என்று சொல்வதற்கெல்லாம் அடையாளம் இதுதான். அவர் நம்முடைய கரத்திலே நம்மை வைத்து அவர் அவ்வளவு அழகாக பாதுகாத்து கொண்டே இருக்கின்றார். பாதுகாப்பில்லாத இந்த உலகம் ஆபத்தும் பயங்கரமும் நிழலை போல தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கடவுளால் கொடுக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. அந்த பாதுகாப்பு அனுதினமும் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மிக அழகாய் சொல்கிறார், ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அப்படியானால் நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். கடவுள் அவ்வளவு அழகாக கூர்ந்து கவனித்து நம்மை அவ்வளவு அழகாக பாதுகாத்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான ஆண்டவராக இருக்கின்றார். அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள், அது குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த சமாதானத்தையே அப்படியே சீர்குலைத்திருந்திருக்கலாம். எல்லாம் குடும்பமே அப்படி ஸ்கேட்டர் ஆகிவிட்டது என்று சொல்வார்கள். அப்படி சிதறடிக்கப்பட்டதை போல ஒருவர் மீது ஒருவருக்கு பரஸ்பரமான அன்பு, அந்த உறவு என்றது இல்லாமல் அப்படி ஒரு சிதறிவிட்டதான ஒரு நிலைமையை கூட நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்று உறுதி அளிக்கப்படுகிறது. அது என்னவென்றால், உங்களுடைய குடும்பமாக நீங்கள் கடவுளுடைய கரத்தில் இருக்கிறீர்கள். கடவுள் சொல்லுகிறார், அவைகளை ஒருவனும் என் கையிலிருந்து பறித்து கொள்வதுமில்லை. அப்படியானால் உடைய குடும்பத்தை ஆண்டவர் நிர்கதியாக விட்டுவிடவே மாட்டார். உங்களுக்கு இருக்கிறதான சமாதான குலைச்சல்களை எல்லாம் ஆண்டவர் நீக்கி அன்பும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு குடும்பமாக உங்களுடைய குடும்பத்தை மாற்றுவதற்கு கடவுள் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு ஆபத்தில் விக்கிரகத்தில் நீங்கள் மாட்டிக்கொள்ளும் பொழுது நீங்கள் கடவுளுடைய பாதுகாப்பை பெற்றவர்களாக இருக்கிறபடினாலே அவைகள் ஒன்றும் உங்களை செய்யாதபடிக்கு தேவன் உங்களை அதிசயமாய் அந்த ஆபத்திலே இருந்து வெளியே கொண்டு வந்து உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். மிகுதியான தேவை, வியாதி, ஒருவேளை வியாதி நிமித்தமாக கலங்கி நிற்கின்ற பிள்ளைகளாக இருக்கலாம். ஒருவனும் என் கையில் இருந்து பிரித்து கொள்வதும் இல்லை. அப்படிப்பட்டதான பாதுகாப்பை கடவுள் நமக்கு கொடுத்து வழி நடத்துகிறார். கவலைப்படாதிருங்கள், கடவுளை நோக்கி பார்ப்போம். அந்த பாதுகாப்பு ஒவ்வொரு இமைப்பொழுதும் நம்மை தொடரும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் நாங்கள் மிக பத்திரமாக இருக்கிறோம் ஐயா. எங்களை சுற்றிலும் ஆண்டவரே அவ்வளவு கொந்தளிப்புகளும் ஏமாற்றங்களும் ஆண்டவரே நிறைய பொறாமைகளும் வன்கண்களும் ஆண்டவரே சூழ்ந்திருக்கும் பொழுது கடவுளுடைய பிள்ளைகளாகிய எங்களை ஆண்டவரே பிசாசுடைய இஷ்டத்திற்கு நீர் ஒப்பு கொடுக்கிற கடவுள் அல்ல ஆண்டவரே. நீர் கர்த்தாவே பிசாசுகளிடத்திலிருந்து எங்களை பாதுகாத்து அனுதினமும் வழிநடத்தி கொண்டு வருகிறதற்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். அது வேலை ஸ்தலமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், இன்னும் இந்த பிள்ளைகளுடைய குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கை, எதுவானாலும் ஆண்டவரே உமது பிள்ளைகளை நீர் கர்த்தாவே அற்புதமாக நீர் பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய இரக்கத்தின் கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ஆண்டவரை முழுமையாய் கடவுள் பொறுப்படுத்தி கொள்ளும். தடைகளை எல்லாம் நீக்கும், தொடர்ந்து வழி நடத்தும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.